எங்களோட தேர்தலுக்கே நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், நாங்க மக்களின் குரலை தான் நாங்க கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க போறோம். அதனால இப்ப போராடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு அறிக்கையாகத்தான் அது இருக்கும். வாக்குறுதி மட்டும் இல்ல, அதுக்கான தீர்வை கொண்டு வருவதா இருக்கும். நீங்க இன்னைக்கு அதனால தான் நான் கேட்டேன், தமிழகம் போராடி பெறும்னு சொல்றாரு, எல்லாம் போராடி கொண்ட. அது மட்டும் இல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் உயிரை மாய்த்து இருக்கிறார்கள். ஃபிட்ஸ் ஒரு அம்மா சீரியஸா அட்மிட் ஆனாங்க, உயிர் கொடுக்கப்பட்டது. அதனால இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி அமைதி களமாக இல்லை. யார் போராடி, உதாரணத்துக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், 20,000 செவிலியர்கள் நிரந்தரம் கேட்டு கரோனா நேரத்தில் பணி அமர்த்தப்பட்டவர்கள் இன்று வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் கொடுக்கப்படல. அதனால தமிழ்நாட்டில் போராட்ட களமாக இருக்கின்ற தமிழகம் எல்லோரும் பாராட்டும்படி இருக்கோ இல்ல, நிச்சயமா போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதுல முதல்ல இருந்தே கவர்னரை ஒரு கான்ஸ்டிடியூஷன்லி ஒரு அத்தாரிட்டி, அவங்க உயர்மான பதவியில் இருப்பவர்கள், அவரை எப்ப பார்த்தாலும் நீ தேர்தலில் நிப்பீங்களா, நீங்க எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நீங்க சாதாரணமா பிரதம அமைச்சர் வந்தா வரவேற்கிறது இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது இல்ல, ஆளுநரை மதிக்கிறது இல்ல. ஆளுநர் என்ற கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மாத்திரம் இல்ல, பிரைம் மினிஸ்டர் போய் மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே. நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு, நாங்க மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் பலன் தருகிறதோ அதை நாங்கள் பெற்று தருவோம் சொன்னாங்க. இப்ப எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது யாருங்க? பிரைம் மினிஸ்டர் வர்றாருல, புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வருகையை புறக்கணிப்பவர் யார்? அப்போ அளவலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஆர்டிகிள் 167 என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் மாநில தேவைக்கு தேவையோ அப்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்டிகிள் 167 சொல்லுது. எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு நட்பு ரீதியாக ஆளுநரை என்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ராஜ்பவன் படிக்கை ஏறிக்கொண்டே போனீர்கள் அல்லவா? ஆக தொடர்ந்து, அதாவது ஆளுநர் வருவாரு, அவரை நாம உதாசீனப்படுத்தணும், விமர்சனம் செய்யணும், அவர் திரும்பி போகணும். அந்த ஸ்கிரிப்டோட நீங்க சட்டமன்றத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் எப்படி சரியா இருக்குன்றதான் எனது கருத்து. ஏங்க, பட்டம் அளிக்கக்கூடிய தகுதின்னு நீங்க அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில பட்டியலிட வேண்டியிருக்கும். ஏன்னா எவ்வளவு அமைச்சர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு அவங்க குவாலிபிகேஷனோட அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு பட்டியலிட்டோம்னா மிக மிக மோசமா போயிடும். அதனால அவங்க அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஊழல் ஒரு பட்டியல், அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பட்டியல், எத்தனை பேர் பாஸ் பண்ணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க, பாஸ் பண்ணி டிகிரி எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது. அதனால இவங்க தகுதிக்கு ஒண்ணு உள்ள போனாங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை. ஒரு சான்சலர் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் தான். ஆக அவர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாணவர்கள் உங்களை தான் தப்பா நினைப்பாங்களே தவிர கவர்னரை தப்பா நினைக்க வாய்ப்பில்லை. நீங்க உங்களது உரிமையை விட்டுக் கொடுக்கிறீர்கள், கடமையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும்.